கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு வசதிகள் இல்லாமல் போகலாம், நமக்கு சில காரியங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இல்லாத நாள் அது ஒரு நாளாகவே இருக்கக்கூடாது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நீர்தான் என்னுடைய வாழ்வாக இந்த நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இது ஒரு ஜெபப்பாடல். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இப்போது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தில் கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் ஆண்டவரே இந்த அருமையான ஸ்லாக்கியத்தை சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்து வாரும். வரம் தடைப்பட்டவர்களை வருகிற நாட்கள் ஆவது அழைத்து வாரும். வந்திருக்க எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக இருக்க வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தார். எம்மாவுக்கு போன சீஷர்களோடு கூட நீ கலந்து கொண்டு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக கிரியை செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசு மூலம் கேட்கிறோம். ஆமென். இந்த 2 நாட்களிலே நாம் இயேசுவின் சோதனை என்பதை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இயேசுவின் சோதனையிலே நாம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்புகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாள் 25 நாம் தியானிக்க போவது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்கள் யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அங்கே கர்த்தர் சொன்ன வார்த்தை. பிசாசு இயேசுவை பார்த்து தன்னை வணங்கும்படியாக கேட்டுக்கொண்டான். என்னை விழுந்து பணிந்து கொள், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கொடுத்தேன். இதெல்லாம் உலகத்தில் இருக்க சகல ராஜ்யங்கள் மகிமை எல்லாத்தையும் இயேசுவுக்கு காட்டினான். அது எங்கிருந்து காட்டினான்? உயர்ந்த மலையில கொண்டு போய் காட்டினான். மிகவும் உயர்ந்த மலை இமயமலை. இமயமலை எல்லாத்தையும் காட்டினான். அதிகமா முக்கியமா இந்தியாவை தான் காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி அவன் உலகத்திற்கு எல்லா அதிகாரமும் எல்லா காரியங்களும் அங்கே எல்லாம் என்னுடைய கையில், என்னுடைய கண்ட்ரோல். உண்மைதான், இப்படிதான். அதை ஜெயிக்கும்படியாகத்தான், பிசாசு ஜெயிக்கும்படியாகத்தான், அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட பாதை சிலுவை பாதை. அந்த சிலுவை பாதைக்கு இயேசு சென்றுவிடக் கூடாது என்பதுதான் பிசாசின் நோக்கம். அங்கே பிசாசு எப்படியாவது இயேசுவை சிலுவைக்கு போக அனுமதிக்க கூடாது, எப்படியாவது தடை செய்துவிட வேண்டும். குழந்தையா இருக்கும் போது இயேசு கொல்ல பார்த்தான். அதன் பிறகு பல சந்தர்ப்பங்களிலே இயேசு கொல்ல பார்த்தான். சிலுவைக்கு போகாதபடி தடை செய்து பார்த்தான். பேதுரு மூலமாக கூட நல்ல வார்த்தை சொல்வது போல, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாடுகள் இதெல்லாம் உனக்கு வரக்கூடாது, நேரிடக்கூடாது என்று நல்லது சொல்வது போல சொன்னான். அது சொன்னது பேதுரு அல்ல, பிசாசு. அதனால தான் ஆண்டவர் எனக்கு பின்னாலே இப்ப சாத்தானே என்று பேதுருவை பார்த்து சொன்னார். இயேசு சொன்னது பேதுருவை அல்ல, சாத்தானே தான் சொன்னார். சாத்தான் தான் அப்படி இயேசு சிலுவைக்கு போகக்கூடாது என்று அப்படி. இப்பொழுது கூட அவன் அங்கே மனாந்திரத்தில் மலை மேல உயர்ந்த மலையில் கொண்டு போயிட்டு, நீ எதுக்காண்டவரை நீ இவ்வளவு பாடுபட வேண்டும், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், இவ்வளவு பாடு விபத்துக்கு நீ சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஏன் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு உயிரை ரத்தத்தெல்லாம் சிந்தி எப்போ எதுக்காக இவ்வளவு பாடுபட்டு உயிரை கொடுத்து நீ இதெல்லாம் பண்ணணும்? ஒன்றை சிம்பிள் சுலப வழி உனக்கு சொல்லித் தருகிறேன். என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவர்களெல்லாம் உங்களுக்கு கொடுத்து, உண்மைதான் அப்படிதான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் உலகத்திற்கு. எல்லா மக்களுக்கும்
ஏராளமான கோடிக்கணக்கான மக்களுக்கு பிசாசு கொடுக்கிறான், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான், பணத்தை கொடுக்கிறான். அவன் மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். பிசாசு கொடுக்க முடியும், பிசாசும் ஆசீர்வாதத்தை தர முடியும், கர்த்தரும் ஆசீர்வாதத்தை தர முடியும். நமக்கு ஆசீர்வாதம் யார் கையிலிருந்து வாங்க விரும்புகிறோம்? பிசாசின் கையில் இருந்தா, தேவன் கையில் இருந்தா, தேவன் கையில் இருந்தான். பிசாசு கையில் இருந்து அவன் கொடுத்தால் அதில் ஆபத்து, அது நமக்கு அழிவை கொண்டு வரும். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால கர்த்தர் தெரிந்து கொண்ட வழி, கர்த்தர் நமக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் குறுக்கு பாதை, சுருக்க பாதை, எல்லாரும் ஒரு பக்கத்தை போகிறாங்க, எல்லாரும் தப்புதான பண்றாங்க, எல்லாரும் பொய் சொல்லித்தானே வாழுகிறார்கள், எல்லாரும் தில்லுமுள்ளு பண்ணித்தானே வாழுகிறார்கள், எல்லாரும் தவறான வழியில் தான் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் என்று பிசாசு நமக்கும் அந்த தவறான வழியை காட்டுவான். ஆனால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்க ஒரு வழி, நேர்மையான வழி, உத்தமமான வழி, தேவனுக்கு பிரியமான ஒரு வழி. உத்தமமாய் தவறான வழியிலும் பணம் சம்பாதிக்கலாம், நேர்மையான வழியிலும் பணம் சம்பாதிக்கலாம். தவறான வழியில சென்று பணம் வருகிறது என்று சொன்னால் அது பிசாசு கொடுப்பது. நேர்மையான வழியில் நாம் சென்று நமக்கு பணம் வருகிறது என்று சொன்னால் அது கர்த்தர் கொடுப்பது. ஆகினாலே எல்லாரும் பண்றாங்களே, எல்லாரும் இப்படித்தானே இருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் என்று சொல்லி நாம் நினைக்கவே கூடாது. என்றால் எல்லா செத்து போன மீன்கள் எல்லாம் தண்ணி எப்படி போகுது அப்படிதான் ஓடும். ஆனா உயிருள்ள மீன் தண்ணி போவதை எதிர்த்து வரும். அதுதான் நாம் கிறிஸ்தவர்கள், அதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள். உலகம் போகிற போக்கில் வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மக்கள் என்ன சொல்லுவோம்? உலகத்தோடு ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க. உலகத்தோடு ஒத்து போகணும் சார் சொல்லுவாங்க. உலகத்தோடு ஒத்து போவது அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. உலகமெல்லாம் ஒரு போக்கில் போகிறது என்று சொன்னால் நாம் மட்டும் நாம் இயேசுவை நோக்கி நேர்மையான வழியிலே, உண்மை உத்தமமான வழியிலே செல்வதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வழி. அதனால பிசாசு சுருக்க பாதை சொல்லிக் கொடுத்த என்னை விழுந்து பணிந்து கொள். ஆனா இயேசு இவ்வளவு நேரம் அவனை பிசாசு சொல்லல, சாத்தானை இவ்வளவு நேரம் சாத்தான் என்று சொல்லவில்லை. இப்போ சாத்தான் சொல்லிட்டான். எனக்கு அப்பால் இப்போ சாத்தானே என்று சொல்லிவிட்டான். எனக்கு அப்பால் இப்போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பிசாசுடைய நோக்கம் எல்லாம் மக்கள் தன்னை வணங்க வைக்க வேண்டும். இதுதான் பிசாசுடைய நோக்கம். தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும், தனக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். இதுதான் பிசாசுடைய நோக்கம் எல்லாம். தேவன் விரும்புவது நாம் எல்லாரும் கர்த்தரை வணங்க வேண்டும். ஒரு தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு எனது ஆராதனை. நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புவது அதுதான். ஆதியிலே ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கிற போது ஆதாம் ஏவாள் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரிவினையும் கிடையாது. கர்த்தரை ஆராதித்தார், கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தார். கர்த்தரை ஆராதிப்பது என்றால் என்ன? கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதுதான்.
கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, ஒரு தொடர்பு, அங்கே நெருக்கமான ஒரு உறவு, கர்த்தரோடு நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் அங்கே அதான் அவர்கள் பாவம் செய்கிற வரைக்கும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தார்கள். எப்பொழுது பாவம் செய்தார்களோ அது துண்டிக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறது? ஏசாயா 59:2 வாசியும். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செல்விடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் தான் பிரிக்கிறது. பரிசுத்தம் கர்த்தரோடு நெருங்கி வாழ வைக்கிறது. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால் பாவத்தோடு ஆராதிக்க முடியாது, ஆராதிக்க கூடாது, முடியாது. பாவத்தையும் செய்து கொண்டு துணிகரமாய், அதாவது துணிகரமான பாவம், அதுதான் தாவீது ராஜா சொல்கிறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளும் என்று தாவீது ராஜா வேண்டிக் கொள்கிறார். துணிகரமான பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் தவறி விடுவோம். இந்த உலகத்தில் இருக்கிறதற்கு தவறு நடக்கும். யாக்கோபு 3:2 எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் தவறக்கூடியவர்கள் தான். எல்லாரும் பாவ மாம்சத்தில் வாழ்கிறோம், பாவ உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எல்லாரும் பாவத்தில் தவறக்கூடியவர்கள் தான். அதனால பாவம் செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல, அப்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் சுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறது. 38 வருஷமாக வியாதியாக அந்த மனிதரை பார்த்து சொன்னார், போ இனி பாவம் செய்யாதே என்றுதான் சொன்னார். விவசாயத்தில் கையும் களமா பிடிக்கப்பட்ட விவசாய ஸ்திரியை பார்த்து அதான் சொன்னார், போ இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்யக்கூடாது, நாம் பாவம் செய்யக்கூடாது. இறுதிக்கு சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பாவத்தோடு நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும் பகலும் போய்விடலாம் என்று அப்படி நினைக்க கூடாது. அது பிசாசின் தந்திரம், அது தவறான உபதேசம். ஆகையினால நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். ஒருவனை தவறி விட்டாலும் பாவத்தை விழுந்து விட்டாலும் துள்ளி குதிச்சு வந்துட வேண்டும். அங்கேயே இருக்கக்கூடாது. பண்டிதான் அங்கேயே உட்கார்ந்து சேர்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கும். ஆடிப்ப பொழுதா துள்ளி குதிச்சு எழுந்து வந்துவிடும். நாம் பன்றி அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். விழுந்து விட்டால் எழுந்து ஓடி வந்துவிடும். துண்டித்து நம்மை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் 7 வாட்டில் கரெக்டா 7 இல்லை, அது எத்தனை விழுந்தாலும் எழுந்திருப்பான். உண்மையான தேவனுடைய பிள்ளை. ஆனா பரவாயில்ல, இது பாவம், இது பாவம் இல்லை, பரவாயில்ல என்று சொல்லி பாவத்திலே இருக்க மாட்டான். உண்மையான தேவனுடைய பிள்ளை பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். துணிகரமான பாவத்திலே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் வாழ மாட்டார்கள். அதனால் பரிசுத்தமாக நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். ஆராதனை, ஆராதனை என்றால் தொழுகை, தேவனை தொழுது கொள்வது. தொழுது கொள்வது என்பதும் ஆராதனை 2 ஒன்று தான். கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது என்றால் என்ன? கர்த்தரோடு கூட நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் பாவம் செய்த உடனே அந்த உறவு, அந்த ஆராதனை துண்டிக்கப்பட்டது. ரொம்ப நாளா ஆராதிக்கிற மக்கள். ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு ஒருத்தன் ஆராதித்தான், ஆபேல். அவன்
மகனின் காயை கொண்டு விட்டான். அதற்கு பிறகு யாரும் ஆராதிக்கல. ஆதாம் ஏவாளுக்கு 3வது மகன் பிறந்தான் சேத்துக்கு ஒரு மகன் பிறந்தான் ஏனோஸ். அந்த ஏனோஸ் பிறந்த போது ஜனங்கள் அப்பதான் தேவனை ஆராதித்தார்கள். எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் தொழுது கொள்ளல, கர்த்தரை ஆராதிப்பதை விட்டு விட்டார்கள். அப்போதான் ஆரம்பித்தார்கள். நாம் கர்த்தரை எப்போதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாவம் தான் கர்த்தரை நாம் ஆராதிக்காதவர்களுக்கு தடை செய்யும். நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பரிசுத்த என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த அலங்காரம், அது ஒரு அலங்காரம். கர்த்தர் அவரை எதிர்பார்ப்பது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. அதனால கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்துடனே. நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவன் சொல்கிறார். தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்தார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகினாலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். தவிட்டுமா உடனே ஆண்டவரே என்று அறிக்கையிட்டு ஒப்புக் கொடுத்து கண்ணீர் விட்டு கதற வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவி கொள்ள வேண்டும், பரிசுத்தமாகி விட வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். ஆகவே பரிசுத்தமாக கர்த்தரை நெருங்கி ஜீவிப்பது. எப்படி கர்த்தரை நெருங்கி ஜீவிப்பதற்கு கர்த்தர் வழி வைத்திருக்கிறார். இந்த வேதம், ஜெபம் நம்ம டெய்லி தான் பார்க்கணும். என்னங்க பாஸ்டர் டெய்லி இதுதானே சொல்றீங்க? இதுதான், வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. கர்த்தரை நெருங்கி ஜீவிக்க வேண்டுமா? வேதம், ஜெபம், அவ்வளவுதான். நான் சொன்னபடி ஒரு பறவைக்கு இருந்து செட்டைகள் எப்படி இருக்கிறதோ, செட்டையை அடித்து எப்படி அந்த பறவை உயர செல்கிறதோ, உயர செல்வதற்கு 2 செட்டைகள் தேவை. ஒரு செட்டை இல்லைன்னா கூட வேற போக முடியாது. வேதம், ஜெபம், இது வைத்துதான் எப்பொழுதும் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இரவும் பகலும் வேதத்தை தியானியுங்கள். இதுதான் கர்த்தரை நெருங்கி ஜீவிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, நாம் பரிசுத்தம் ஆவதற்கு, நாம் பரிசுத்தத்திலே பரிசுத்தம் அடைவதற்கு இந்த வேதம் தான். இந்த வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி கர்த்தரை சமயத்தில் நாம் ஜெபம் பண்ணி நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்போம். பரிசுத்தம். அப்படித்தான் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் தப்பா இதெல்லாம் சொல்லலாம், வேதத்தில் இல்லாத சொல்லலாம், வேதத்துக்கு புறம்பாக ஏதாவது சொல்லுகிறேன்னா சொன்னா தைரியமா கேட்கலாம். இல்லைங்க பாஸ்டர், இல்ல வேற வழி இருக்குது, அப்படி இல்லை. அங்கே கர்த்தர் இதைத்தான் வைத்திருக்கிறார். வேற வழி இருந்தா அந்த பைபிள் தேவையில்லை. வேற ஏதாவது வழி இருந்தா இந்த பைபிள் தேவையில்லை. ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வைத்திருக்கிற வழி அங்கே வேதம், ஜெபம். ஆஹா, அந்த ஆராதனை, கர்த்தரை ஆராதிப்பது.
ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை நம்ம ஆராதனை வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். ஆராதனை என்றால் என்ன? அதுல ஆரம்ப ஜெபம், பாட்டு, சாட்சி, வேத வாசிப்பு, பிரசங்கம், இப்படி ஒப்பு கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, முடிவு ஜபம், ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது? ஆராதனை. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆராதனை. ஆனால் இன்றைக்கு பிசாசு அது அல்ல, அதெல்லாம் ஆராதனை அல்ல. எது ஆராதனை என்று சொல்லுகிறான்? பாட்டு மட்டும்தான். அது கூட தமிழ்ல சொல்ல மாட்டோம், இங்கிலீஷ்ல. என்னது? வர்ஷிப். எது வர்ஷிப்? எதை வர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள்? எதை வர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள்? பாட்டு மட்டும்தான். பாட்டு பாடுறாங்களே, குதிக்கிறாங்களே, ஆடுறாங்களே, துள்ளுறாங்களே, விழுந்து பிறகுகிறார்களே, பாட்டு, அது மட்டும்தான் ஆராதனை. அதுதான் வர்ஷிப் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் பிசாசின் தந்திரம். இதை குறித்து அதிக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது பாட்டு ஆராதனை ஒரு பங்கு, அது ஒரு பகுதி. ஆனால் பிசாசு அது மட்டும்தான் வர்ஷிப். அப்ப மற்றதெல்லாம் வர்ஷிப் இல்லையா? இதுதான் பிசாசு செய்கிற தந்திரம். நீ வேதத்தை வாசித்து விடக்கூடாது, ஜபம் பண்ணி விடக்கூடாது, வேதத்தை தியானித்து விடக்கூடாது, இந்த வேத வசனத்தை நீ கவனிக்க கூடாது, பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்டால் நீ மனம் திரும்புவாய், பரிசுத்தமாக்கி விடுவாய். அதனால் அதுக்கு இடம் கொடுக்கும். இடம் கொடுக்க மாட்டான். எதுக்கு மட்டும் இடம் கொடுப்பான்? வர்ஷிப். அந்த பாட்டு தான். அநேக சபைகளிலே நான் பார்த்திருக்கிறேன். அநேக சபைகளிலே அங்கே அநேக சபை பாட்டு பாடுவாங்க, துள்ளுவாங்க, குதிப்பாங்க, அங்கே உருண்டு பெறுவார்கள், சத்தம் போடுவார்கள், ஆட்டம் பாடி தொப்பொழு நிறுத்துவார்கள். அவ்வளவுதான். பிரசங்கம் ஆரம்பித்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நீங்க கூட பார்த்துட்டீங்கள, பிரசங்கம் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவாங்க? சொல்ல பயப்படுவீங்களா? சத்தமா சொல்ல, காது கேட்கல. என்ன பண்றாங்க? சொல்றீங்க, வாயில சொல்றீங்க, காது கேட்க மாட்டேது. என்ன சொல்ற? என்ன பண்றாங்க? தூங்க. பாத்தீங்களா? நீங்களும் பார்த்திருக்கேன், நானும் பார்த்திருக்கேன், அநேக சபையில் நான் பார்த்திருக்கேன். நம்ம சபையில இல்லை, நம்ம சபையிலும் சிலர் தூங்குவாங்க. ஆமா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகமா தூங்குறது எங்க? அங்கே ஆட்டம் பாட்டம் போட்டு துள்ளி குதிக்கிறார்களே. நான் வெந்தவச சபைக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன். துள்ளி குதித்து ஆட்டம் போட்டு அடங்குவார்கள். பிரசங்க ஆரம்பிப்பார் பாஸ்டர், அதெல்லாம் பார்த்தா அப்படியே தூங்கும். அப்படியே தூங்குகிறது. என்னடா இது, இவ்வளவு நேரம் என்ன ஆவியை நிறைந்து அங்கு ஆடுறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ தூங்கி கொண்டிருக்கார்களே. மாம்சம் அங்கே ஆண்டவர் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கவனித்து விடக்கூடாது, பிரசங்கத்தை நீங்கள் கவனித்து விடக்கூடாது என்பதற்காக அங்கே ஆட்டம் போட்டு நிறுத்தி தூக்க வைத்து விடுகிறார். டயர்டாக்கிடலாம். உங்களை டயர்டாக்கி விட்டு அதுக்கப்புறம் நீ பிரசங்கத்தை கேட்பது இல்லை, அப்படியே போதும், அப்படியே அடைந்து விடுவது. இதுதான் பிசாசு செய்வார். வசனத்தை கேட்டால் பரிசுத்தமாக முடியும். ஜெபம் பண்ண வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது அவனுக்கு அது தேவையில்லை. அது பிசாசுக்கு அவனுக்கு பிடிக்காது. அங்கே
நாம் பரிசுத்தமாய் வாழாதபடிக்கு தடுப்பதற்குத்தான் வர்ஷிப் என்று ஒன்றை பிசாசு வைத்திருக்கிறான். சபைகளிலே வர்ஷிப் என்று வைத்திருக்கிறான். அதெல்லாம் அதை மட்டும் வர்ஷிப், அது ஏன் அதை மட்டும் வர்ஷிப்னு சொல்றாங்க? இது பிசாசின் வேலை. ஆகினால நாம் அதிக ஜாக்கிரதைகளாக இருக்க வேண்டும். வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்றால், தேவனுடைய மனிதர்கள் என்றால் தேவனை ஆராதித்தார்கள். அவர்தான் தேவனை தோற்று கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 12:8. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். தொழுது கொண்டா ஆராதித்தான். தொழுகை என்றாலும் ஆராதனை ரெண்டு ஒன்றுதான். ஆராதித்தான். அதே ஆதியாகமம் 13:4 வாசிங்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதே ஆதியாகமம் 21:33 வாசிங்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இன்னும் அதே 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாரும் அவிடமிட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். கர்த்தரை நாங்கள் தொழுது கொண்டு வருவோம் என்று சொல்கிறான். இன்னும் ஆதியாகமம் 26:25 வாசிங்கள். ஈசாக்கு கர்த்தரை தொழுது கொண்டு, இப்படி தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொண்டார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோமா? தாவீது ராஜா கர்த்தரை தொழுது கொண்டார், ஆராதித்தார். தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதித்தார்கள். தானியேல் கர்த்தரை ஆராதித்தார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். தானியேலை குறித்து அந்த தாவீது ராஜா கொடுத்த நல்ல ஒரு சாட்சி, என்ன அருமையான ஒரு சாட்சியை பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் தானியேலை குறித்து சொன்ன சாட்சி 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். புறஜாதியான ஒரு ராஜா தானியேலை குறித்து சொன்ன ஒரு நல்ல சாட்சி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தேவன் தப்புவிப்பார் என்பதை ராஜா, புறஜாதியான ராஜா அறிந்திருக்கிறான். காரணம், தானியேல் தேவனை எப்படி ஆராதித்தானோ இடைவிடாமல். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தில் தியானம். இதுதான் தானியேல் என்ன செய்தார் பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் 10ஆவது வசனத்தை வாசியுங்கள். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக
முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லி. இதுதான் தானியேல் ஆராதித்த விதம். தானியேல் தேவனை ஆராதித்த விதம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பான். அப்படி ஜெபம் பண்ணினதினாலே அப்படி இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததை தானியேல் ராஜா பார்த்திருக்கிறான், கேட்டிருக்கிறான். அதனால சிங்க கெபில போட்டாலும் சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் செய்யாது. அவன் ஆராதிக்கிற தேவன் அவனை தப்புவிப்பார் என்று எவ்வளவு அருமையான ஒரு விசுவாசம் அந்த புறஜாதியான ராஜாவுக்கு இருந்திருக்குது பாருங்கள். அப்படி தப்புவிப்பார். அப்படியும் அவனுக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல, தூக்கமே வரல ராஜாவுக்கு. காலையிலே இருட்டோட போறான். அங்கே போயிட்டு பார்க்கலாம். 20வது வசனத்தை வாசிங்கள். ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்ட. பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! அது மாறிட்டான் தாவீது. அந்த தரிய ராஜாவே மாறிவிட்டான். ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் சட்டம் போட்டான். என்ன போட்டான்? அங்க 26வது வசனத்தை வாசிங்கள். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்குமுள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவடைந்தும் நிற்கும். எப்படியாக ஒரு பெரிய ராஜாவையே மாற்றிவிட்டது எது? தானியேல் செய்த ஆராதனை. தானியேல் தேவனை ஆராதித்த விதம் இடைவிடாமல் ஆராதித்தான். இடைவிடாமல் ஆராதிப்பது என்று சொன்னால் இடைவிடாமல் கர்த்தரோடு கூட நம்ம உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரோடு உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பாவம் தான் கர்த்தரை விட்டு பிரிக்கும். பாவத்துக்கு நாம் இடம் கொடுத்தால் கர்த்தரை விட்டு பிரித்து விடும். நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவிட்டுக் கொண்டே இருப்போமானால் பாவம் நம்ம கிட்ட நெருங்காது. நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். நாம் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியும். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் போது பிசாசு நம்ம கிட்ட நெருங்க முடியாது, கிட்ட வர முடியாது. பிசாசு சிங்ககேபில போட்டார்கள் தானியேலை. சிங்கங்கள் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே தானியேல் கிட்ட நெருங்கல. இந்த சிங்கம் எதை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது. தானியேல் கிட்ட பிசாசு வர முடியவில்லை, நெருங்க முடியவில்லை. காரணம் தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தார். நம்ம அப்படி இருப்போம். முடியும், நம்மால முடியும். முடியாத காரியத்தை கர்த்தர் நம்மை செய்ய சொல்லுவாரா? முடியாததை எதையாவது கர்த்தர் நமக்கு செய்ய சொல்லி கட்டளையிடுவாரா? அப்படி கொடூரமான தேவனா நம்முடைய தேவன். நம்மால முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார். அதனால நம் கர்த்தரை எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்கிறார், நான் எப்போதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம்! ஒரு ராஜாவுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்கள். தாவீது ராஜா கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவருக்கு முன்பாக இருப்பது கர்த்தர். அப்ப எப்படி பாவம் செய்யும்? கர்த்தரை வைக்காத நேரத்தில் பாவம் செய்தார். அப்பொழுது எப்போது கர்த்தர் அவ்வளவுதான் மாறிட்டார். அதனால தான் தேவன் தாவீதை குறித்து சொன்ன நல்ல சாட்சி, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர். அந்த விதமாக கர்த்தருடைய இருதயத்துக்கு
ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறோம். ஆராதனை இயேசு சொன்னார், தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தலாம். உங்களுக்கு யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தலாம்.